ப்ரோ இட்லியில் பூஸ்ட் தொட்டு சாப்பிடுங்க ப்ரோ இட்லியில் சீஸ் வச்சு அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் வச்சு சாப்பிடுங்க ப்ரோ பிளாக் வாட்டரில் ரோஸ் மில்க் போட்டு காட்டுங்க ப்ரோ பிளாக் வாட்டரில் பிளாக் டீ போட்டு காட்டுங்க. ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இவரையும் பார்த்துருப்பீங்க. வியர்டு ஃபுட்லாம் ட்ரை பண்ணி தலைவன் மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காப்புல. பேர் கிரில்ஸுக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்குது. நம்ம அவரோட இன்கம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம தோஸ்து தான், நம்ம பையன் தான். ஆமாம், அவரோட இன்கம் அவர் வாயிலே கேட்டால் என்ன. இப்போ ஷார்ட்ஸுக்கு வேறு மானிட்டேஷன் எனபிள் பண்ணிட்டானுங்க. ஷார்ட்ஸ் தாறுமாறாக ஃபீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அவர்கிட்டே கேட்டுருமா. ஹே கூகுள், நம்ம பச்சோந்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. வாட்ஸ்அப் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, உங்கள் இன்கம் பற்றி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். சரி பையன் நம்ம பையன் தானே, நம்ம அவர்கிட்ட டேரெக்டாக கேட்டலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் ப்ரோ. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இப்போ ஷார்ட்ஸுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆகிட்டாமே. ஸோ உங்களுக்கு ஷார்ட்ஸ் மில்லியன் கணக்கில் யூஸ் போதா. ஸோ ரெவன்யூ அதிகமாக வருது. கார்லாம் வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம உங்கள் இன்கம் பார்க்க போகிறோம் சரிங்களா? அதுக்கு முன்னாடி எனக்காண்டி ஒன்று பண்ணணும். நிறைய சேலஞ்சு பண்ணுறீங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதையும் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ சின்னதா உடனே இருக்கிறத வச்சு பண்ணுங்க. நான் ஏதாவது கேட்குறேன், இருந்தால் மட்டும் பண்ணுங்க. வீட்டில் பேஸ்ட் இருக்கா? பேஸ்ட்டு பல் தேய்ப்போம்ல, அது கூட பூசணிக்காய் வச்சு திங்கணும். ஐயோ, ஆட்டு மூளையெல்லாம் சாப்பிட்றியா? இதெல்லாம் உனக்கு ஜூஜிபி மேட்ரு. அப்படி சாப்பிட்டே முடியல. ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பூசணிக்காய் இல்ல, பேஸ்ட் தான் இருக்கு இல்லையா? இல்லாட்டி சரி ஓகே, வேற என்ன பண்ணலாம்? பிரெட்டும் சீஸ் இருக்கா? அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டேன். அது கூட கருவாடு ஊறுகாய் சாப்பிட முடியுமா? இது உங்க கமெண்ட் பார்த்தா நான் படிச்சேன். உங்க கமெண்ட் பார்த்தா கேட்டேன். தெரியல, பாக்குறேன். நான் கம்பெனிலாம் பண்ணலப்பா. உங்க சப்ஸ்கிரைபர் தான் நானும். உங்க கமெண்ட்டை பார்த்தா நானும் கேட்டிருக்கேன். உங்க விருப்பம் பண்ணா பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க. சரி, ஸ்டார்ட் டைம் ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் பெரிய வீடியோ போட்டான்னு சொல்லிடுவானுங்க. என்ன ப்ரோ, எதுவும் கலப்படம் பண்றியா? சரி கருவாடு போதும் போதும் போதும், அவ்வளோலாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். ஊருக்கா எங்க? ஊருக்கா மிஸ்ஸிங். நான் ஊருக்கா சொன்னேன். கமெண்ட்ல உங்க ஃபேன் என்ன கழிவு ஊற்ற போறாங்க. ஏன்னா அவங்க சொல்லலாம் கமெண்ட்ல, நான் சொன்னா தப்பா? இதுவுமே கமெண்ட்டை பார்த்தா சொன்னேன். ஓகே ஓகே, டன். கருவாடு இருக்கிற பக்கம் தான் சாப்பிடுறேன். அப்புறம் கருவாடு இருக்கிற பக்கம் சாப்பிடுறேன். நம்புறேன் தலைவரே, நம்புறேன் உங்களை. ஐயோ, முழு கருவாடு அப்படி வாங்கிட்டியா? போதும் துப்பீரு. சாப்பிட நல்லா இருக்கா? பச்சை சாப்பிடும்போது துப்பிட வேண்டியதானே? சேலஞ்சு காட்டி வீடு கூட கொடுப்பேனா? சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். போதும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே, இன்கம் காமிச்சிடேன். $125. ஓகே ஓகேங்க. ஒன்றுமே தெரியலை. சரி முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. 125.99 கரெக்டா? ஓகே,
ஓகே ஓகே லைஃப் டைம் என்னையா இப்போ ஷார்ட்ஸுக்கு மானிட்டேஷன் ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க, ரெவன்யூ ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, போய் சொல்றியா? இப்பதானே ஆனாச்சு. அதுக்கு முன்னாடி ஃபண்ட் இன்னும் வரல. ஏதோ ஃபண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரல. ஓகே ஓகே. வீடியோக்கு மட்டும் ஒரு $100 வந்திருக்கு. 125. அதான் 2 இயர்ஸ்ல 125 அவ்வளவுதான் வந்து. ஓகே கவலைப்படாதுன்னா இனிமேல் ரெகுலராக வரும். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தீங்களே, அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க. ஐயோ நீ வந்து அந்த கண்டென்ட் மட்டும் அதெல்லாம் கொடுத்த, எனக்கு யாரோட இன்கம் வச்சு கேளு, அதே கண்டென்ட் அதான் பண்ணலாம். இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. என் கஷ்டம் என்னன்னு கொஞ்சம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி கஷ்டப்பட்டாச்சு. ஆல்ரெடி எங்க சென்னை கூட்டு வந்து நான் கொடுத்த சேலஞ்சு எனக்கு எதை தெரியும். நான் ஈஸியா தரேன். சரி ஓகே சொல்லு பண்றேன். என் புத்தா நல்லா புட்டு வாங்குறது. இது இருக்கா, தேங்காய் எண்ணெய் இருக்கா? இருக்கும். அப்போ தண்ணியில வந்து தேங்காய் எண்ணெய், தேனு, லெமன் போட்டு சாப்பிடுங்க. இப்போ ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் லெமன் இருக்கும், ஹனி தேன் இல்லாட்டி சேலஞ்ச் பண்ண மாட்டேன். சரியா? சரி இருக்கு சரி பார்க்குறேன். வெயிட் இதெல்லாம் போடுவீங்களா? அதான் தலைச்சி விடியா அந்த சிரிப்பு சிரிய ஒரு ஜம்முனு சிரிப்பிய. நல்லா இருக்கு. சரி ஓகே பாக்குறேன். சரியா? கேமரா திருப்புறேன். இப்ப என்ன பண்ண வரிசையா சொல்லு. அவ்வளவுதான். அதான் தண்ணியில வந்து லெமனு, தேங்காய் எண்ணெய், தேனு 3 போட்டு குடிங்க. சரி ஃபர்ஸ்ட் லெமன் ஊத்திடுவா. ஈஸியா தானே இருக்கும். ஈஸியா இருந்தா சரிதான். அன்னைக்குள்ளதே என்னை போட்டு கொண்டுட்டேன். ஜூஸ் ஈஸியா இருக்கும் சொல்லி இப்போ நிறைய ஊத்துறப்பா உங்களுக்காண்டி. ஸ்பூன் இல்லையா? மிக்ஸ் பண்ணதுக்கு ஸ்பூனை காமப்பா. ஸ்பூன் இல்லப்பா. ஸோ இதை எடுத்துக்கலாமா? கரண்டி அது ஒன்று இஷ்டம். போதும். அப்புறம் ஃபுல்லா தெரியும்னா நல்லா இருக்கும். சரி ஆல்ரெடி நீ ட்ரை பண்ணியிருக்கியா? வயிற்று எதுவும் கலத்திருக்கா இது? இல்லை ஆக்சுவலாக தான் நான் அதுவும் சொல்லி நான் நாளைக்கு தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். ஓகேவா? ஓகேவா? ஓகே குடிக்க. நீ சொன்னதுதான் சரியா? மாத்தலாம் இல்லை. வாசனையே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த தேனு லெமனு ஓகே. தேங்காய் டேஸ்ட்டு கலந்து கொமட்டுது. குடிச்சிட்டேன். கொஞ்சம் தான் இருக்கு. நான் ஒன்ன பழி வாங்கலாம் நினைச்சா நீ என்ன பழி வாங்கிட்டு இருக்க? கன்றாவியா இருந்துச்சு. கன்றாவியா? எனக்கு இது பரவாயில்ல, சின்ன கண்டா. நீ ரொம்ப பாவம். சரி ரைட், வீடியோ முடிச்சுக்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நல்லபடியா போச்சுன்னு நினைக்கிறேன். எது ரெக்கார்ட் பண்ண முட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய பேர் கேட்டாங்க பச்சது இன்கம் போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஆடியன்ஸ்லாம் உன் பக்கம் வருவாங்க. சரிங்களா? வந்து நிறைய சேலஞ்சு கொடுப்பாங்க. பண்ணிக்கிட்டே இது பாப்பு எவ்வளோ நாள் இந்த உயிர் தாக்க பிடிக்குது. சரி ஓகே ரைட்டு நண்பர்களே. வரதா மாமே. டாடா.